என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வயதினைத் தொட்டு இந்த வராகியனை வணங்கி உன் வாழ்க்கையைப் பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேனா இல்லையா என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதுபோல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் இது அற்புதமான விஷயம், அதிசயமான விஷயம் என்பது உண்மையான அன்பு யார் என் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த வராகி என் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். என் செல்லமே, இதை உறுதியாக உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இதை நீ தவற விட்டு விடாதே. தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளும் தோல்விகளும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்தில் முக்கியமாக சொல்லிவிடப் போகின்றேன். பிறகுதான் என்ன நடக்கப் போகிறது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் செல்ல பிள்ளையே, நீ கவனமாக இந்த வாக்கினை ஏற்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஏமாற்றத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. என் செல்லமே, இப்போது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகில் குத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர்கள் மேல் காட்டி விட்டாய். ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தை, செல்வத்தை, சொத்துக்களை உன்னிடத்தில் இருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை என்று ஒரு சில நபர்கள், அதுவும் சில உயிராக நினைக்கின்ற அந்த நபர்கள்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இது போன்று கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என் தாயே என்று எனக்கு ஒரு மெசேஜை நீ அனுப்ப வேண்டும். ஒரு சில விஷயத்தை நீ என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பெயராகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுது பல்லை இழுத்து கொண்டு பல விஷயத்தை செய்வது போல அவர்கள் அந்த காரியத்தை நடக்க வேண்டும் என்று எண்ணி சுயநலமாக இருந்து கொண்டு உன் மேலே இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் அவர்கள் தீமையாக உன்னிடத்தில் திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதையெல்லாம் நீ செய்து விட்டால் போதுமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுகின்றார்கள். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் தங்க பிள்ளை ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தால் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டார்களே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று துன்பத்திலே இருக்கிறார்கள் என்று துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியை மீறி அவர்களுக்கு மிக பெரிய உதவிகளை எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிக பெரிய பள்ளத்தை தோண்டி கொண்டிருக்கின்றார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுக்கத்தான் இப்பொழுது போகின்றார்கள். அதற்கு காரணத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய நியாயம் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள். அப்படியே எல்லாம் என்னுடைய தங்க பிள்ளை, மற்றவர்கள் எந்த ஒரு கெடுதல் என்னாலும் நீ செய்தது இல்லை.
உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகிறது என்று தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிக பெரிய அவமானத்தை, பல கஷ்டத்தை, உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இருந்தாலும் திருந்துகிறாயா என்றால் இல்லை. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்துவிட்டு பிறகு அவர்களிடத்தில் கெட்ட பெயரை வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது. நீ எப்பொழுதுதான் திருந்தப் போகின்றாய்? இப்பொழுது தாயானவளுக்கு தெரியவில்லை. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ இப்பொழுது விரக்தியில் இருக்கின்றாய் அல்லவா? அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, உண்மையானவள், நேர்மையானவர், இது எல்லாம் இந்த தாய்க்கு தெரியும். அந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லத்தை தேடி, உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ செய்வது அனைத்தும் தர்மம், நீ செய்வது அனைத்தும் உண்மை, நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காக நீ செய்தது நல்ல காரியத்திற்காகத்தான் என்பது இந்த தாயானவளுக்கு தெரியும். அன்பு என்றும் உன்னிடத்திலே இருக்கிறது. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றியை மறந்து விடலாம். என் தங்க பிள்ளையே, இந்த தாய் உன்னோடு இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காக, நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காக, உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதுபோல வீண்பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்கள், உன்னை அலட்சியம் செய்தவர்கள், உனக்கு கண்ணீர் சிந்த காரணமாக இருப்பவர்கள், அவர்களுக்கு நிச்சயம் இந்த தாயானவள் பதிலடி கொடுப்பேன். என் தங்கமே, இந்த தாய் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது நீ மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கான உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்பது புரிகின்றதா? நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா? என் செல்லமே, இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையும் சொல்லிவிடுகின்றேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அதையும் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு எடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் சொல்வது கிடையாது. என் செல்லமே, ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் என்ற நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கின்றாய் அல்லவா? அதையெல்லாம் இந்த தாய் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த தாய் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை என்று நீ தைரியமாக இரு. இந்த வாக்கினை கேட்க வேண்டும். அதை கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு இரு. முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா. உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கின்றேன். என் கோவிலுக்கு வந்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு போ. நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் நடத்தி தீரும். நடக்கக்கூடிய பாதையில் வழிகளில் இல்லை என்றாலும் இந்த தாயானவள் உனக்கான ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை உயர்நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன். என் செல்லமே, என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி மட்டுமே தீருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு இது உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று அலட்சியமாக எண்ணாதே. நீ வரக்கூடாது. என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ கூடிய விரைவில் இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். அது மட்டும் அல்ல,
நீ உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது, நினைக்கக்கூடாது என்று நினைக்கின்றாயோ, அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிப் போகின்றார்கள். உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்தி உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள். உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம், கெடுதல் செய்த மனிதர்கள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களை, பணங்களையும் எதற்காக எடுத்து இப்படி அவர்களை வருந்தினோம். அது மட்டுமல்ல, அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகின்றார்கள். அது உன் கண்முன்னே நடந்து தீரும். என் அன்பு பிள்ளையே, ஒருவரிடத்தில் ஏமாற்றி பெறுகின்ற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த தாய் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு நீ எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டாம். நான் உன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். போதும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்துமே உன்னை ஆச்சரியமாகத்தான் பார்ப்பார்கள். இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ தைரியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் இப்பொழுது முடியப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. அந்த தருணத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வர நினைப்பார்கள். மீண்டும் உன்னை ஏமாற்றலாம், உன்னிடத்தில் இருந்து எதையாவது பெற்று கொள்ளலாம் என்று கூட நினைத்து வருவார்கள். அவர்களை எல்லாம் நீ ஒருபோதும் மன்னித்து விடக்கூடாது. மன்னிப்பது, தண்டிப்பது உன்னுடைய முடிவு. அவர்களை எல்லாம் மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன்னுடைய விருப்பம். ஆனால் இந்த தாய் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். என் செல்லமே, உன்னை ஏமாற்றியவர்களுக்கு, உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டம் நடக்கப் போகிறது. ஏனென்றால் அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை தானே அறுவடை செய்ய முடியும். அதை தானே இனி அறுவடை செய்யப் போகிறார்கள். அப்பொழுது நீ எந்த நிலையில் இருப்பாய் தெரியுமா? உயர்வான நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கப் போகின்றாய். உன்னுடைய செல்வங்கள், சொத்துக்கள், பணம் என்று நீ இழந்த அனைத்தையும் உனக்கு பல மடங்காக உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன். இந்த தருணத்தில் நீ மிக பெரிய கவனமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்புக்காக வரவில்லை, உன்னுடைய வெற்றியை பறிப்பதற்காக மீண்டும் வருவார்கள். இந்த விஷயம் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உனக்கு இனிமேல் வெற்றி காலம் தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கை என்பது உனக்கு புன்னகை மிகுந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கப் போகிறது. உன்னிடத்திலே வெற்றியும் புகழ்ச்சியும் செல்வமும் வந்து விட்ட பிறகு யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை போற்றுவார்கள். மறுபடியும் அதை பற்றி எல்லாம் ஒரு பொழுதும் சிந்திக்காதே. அவர்கள் யார்? உன்னுடைய உண்மையில் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, உனக்கான வெற்றியை நான் சாதாரணமாக எல்லாம் கொடுத்து விடவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய், எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்தாய். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட தடைகள், எப்பேற்பட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்ததோ அதையெல்லாம் பலன்களாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து விடப் போகின்றேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு விஷயத்திலும் நீ முன்னேற்றத்தை சந்திக்கப் போகின்றாய். அந்த முன்னேற்றத்திற்கு நீ பல ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாய் அல்லவா? அதையெல்லாம் நீ ஒருபோதும் அவமானமாக ஏற்றுக்கொள்ளாதே. மறுமுறை அந்த ஏமாற்றங்களை நீ சந்திக்க கூடாது. அதனால்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் இப்போது சொல்லிவிடுகின்றேன். என் செல்லமே, உன்னிடத்தில் சிலர் அழுது கொண்டு பொய் சொன்னால் நீ அவர்களை நம்பி விடாதே. ஏனென்றால் அப்பேற்பட்ட நன்றி கெட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த மனிதர்களிடத்தில் எல்லாம் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். இனிமேல் அப்பன் சொல்வது எல்லாம் நீ சரியாக கேட்டு அதுபோல நடந்து கொள்ள வேண்டும். சுயநலமான கெட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை ஒருபோதும் ஒரு துளி கூட நெருங்க முடியாது. நீ உஷாராக இருக்க வேண்டும். அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி விடுகின்றேன். நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் தானே? என் தங்க பிள்ளையே, சந்தோஷம் என்றால் ஆம் தாயே, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது.
நான் அந்த காலத்திற்காகத்தான் காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு குறு மெசேஜ் அனுப்பி வைக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த தாய் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து விட்டது என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன். அதனால் நான் சொல்லியதை எல்லாம் நீ நினைவில் வைத்துக்கொள். எவர் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்கள் எல்லாம் திடீரென்று பாசம் வந்தது போல நடித்து மீண்டும் உன்னை அவர்களுடைய சதி வலையில் தள்ளிவிட பார்ப்பார்கள். அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்து விட்டது. சந்தோஷ காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. என் செல்லமே, எனக்காக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னை போல பல பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அந்த நபர்கள் எல்லாம் உன்னுடைய பொன்னான கரங்களால் இந்த தாயானவள் பதிவினை அனைவருக்கும் பகிர்ந்து விடு. இன்னும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இந்த தாயானவள் நிறைவேற்றி கொடுப்பேன். இந்த தாயானவளுடைய அன்பும் துணையும் என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.